கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பற்றி ஒரு செய்தி சொல்கிறாங்க. பாருங்க, புகாரியில் 6099வது செய்தி, புகாரியில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. அன் அபி மூசா ரதியல்லாஹு அன்ஹு அனின் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி அபு மூசா அல் அஸ்ஸரி ரதி அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. லைஸ அஹது அவ் லைஸ ஷையுன் அஸ்பர அலா அதன் சமிஅஹு மினல்லாஹ். இந்த உலகத்தில் அல்லாஹுவை போன்று, அதாவது அல்லாஹுவை போன்று ஒரு பொறுமைசாலி யாருமே கிடையாது. அல்லாஹுவை போன்று ஒரு பொறுமைசாலி யாருமே கிடையாது. ஏனென்றால் இந்த உலகத்தில் இன்னஹும் லயதுஊன லஹு வலதன், அல்லாஹுக்கு பிள்ளைகள் உண்டு என்று, அல்லாஹுக்கு பிள்ளைகள் உண்டு என்று இணைகள் வைத்துக்கொண்டு அல்லாஹுவை அழைத்து கொண்டு வாழுகின்ற மனிதர்களையும் அல்லாஹ் பார்த்து பொறுத்து கொண்டு பொறுமையாக இருந்து கொண்டு அவர்களுக்காக எந்த தண்டனையுமே இறைவன் கொடுக்காமல் அவங்களுக்கும் அல்லாஹ் ஆஃபியத்தையும் ரிஸ்கையும் கொடுத்து கொண்டிருக்கிறானே, அப்படிப்பட்ட இறைவனை விட யாருமே பொறுமைசாலி கிடையாது. உண்மைதான தோழர்களே, நம்மெல்லாம் செய்கிற பாவத்துக்கு, நம்மெல்லாம் செய்கிற தவறுக்கு, நம்மெல்லாம் ரகசியமாக செய்கிற பாவத்துக்கு, பரகசியமாக செய்கிற பாவத்துக்கு, இருட்டில் செய்கிற பாவத்துக்கு, இன்டர்நெட்டில் செய்கிற பாவத்துக்கு, பேச்சில் செய்கிற பாவத்துக்கு, மியூசிக்கில் செய்கிற பாவத்துக்கு, இறைவனுக்கு வைக்கின்ற இணை வைப்புக்கு, அல்லாஹ் அல்லாதவர்களை அழைத்து பிரார்த்தனை செய்கிற அந்த வணக்கத்துக்கு அல்லாஹ் நமக்கு தண்டனை தருவதாக இருந்தா நம்முடைய எலும்பு கூட மிஞ்சிருக்காது. அல்லாஹ் மிக பொறுமைசாலி, அல்லாஹ் மிக பொறுமைசாலி. அல்லாஹுவை விடவும் எந்த ஒரு அழகான பொறுமைசாலியையும் நீங்கள் காண முடியாது. இவ்வளவும் அல்லாஹு தாலா பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் எந்த தண்டனையும் கொடுக்காமல் ஆஃபியத்தையும் ரிஸ்கையும் அல்லாஹு தாலா கொடுத்து கொண்டிருக்கிறானே, அவனை விடவும் ஒரு சிறந்த பொறுமைசாலி யாருமே இல்லை என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவதை பார்க்கிறோம்.